வணக்கம் நண்பர்களே, ஒரு செய்திக்காக இதை பதிவு பண்ணுறேன். இது வந்து 88வது பக்கம், 3வது தொகுதியில் 88வது பக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அச்சு பக்கத்தில் போதி தர்மர், காஞ்சி தர்மபால ஆசாரியர் அதுங்கிறது தடிமனாக இருக்குது. என்ன பண்ணோன்னா, நம்ம பொதுவாக வந்து அப்படி தொடங்கும் போது அப்படி செஞ்சுட்டு எழுத்துப்பழை நீக்கின பிறகு இப்படி குறியீடு போடுவோம், லார்ஜ் போல்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து இதை தேர்ந்தெடுத்து லார்ஜ் போல்டு பண்ணிவிட்டு முன்தோற்றம் பார்ப்போம். முன்தோற்றம் பார்த்தா இதே மாதிரி இது இருக்கும் இல்லைங்களா? அப்போ சேமிச்சிருவோம். இதை வந்து நம்ம கையில் போடணுன்ட்டு இல்லை, தானியக்கமாகவே போடலாம். எப்படி அப்படின்னா, அதுக்கு நிரல் எழுதியிருக்கேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. திரும்ப எடுத்துக்குவோம். டாக்குமெண்ட்ஸ் ஸ்கோப். இங்கே வந்து இது ரெண்டும் ஏற்கனவே சோதனை பண்ணது, அதனால் அது தேவையில்லை, இதை நீக்கிடுறேன். சரி, இப்போ இதோட இங்கே முனையத்தை திறக்கிறேன். கணினி கூட நம்ம பேசுகிறதுக்கான அமைப்பு தான் முனையம். சரி, இப்போ டெம்ப்ளேட் இன்சர்ட்டரை திறக்கிறேன். இதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். என்ன சரியாக இருக்குது? 88வது பக்கம், மயிலேறங்கு 3வது தொகுதி. என்ன குறியீடு போடுன்னு சொல்லியிருக்கேன். அதில் எப்பவுமே ஒரு முறை சரி பார்த்துக்கணும். நம்ம ஒரு பக்கம் தான் செய்ய போகிறேன், இருந்தாலும் இந்த வரிக்கு போடு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, அதை பற்றிலாம் அப்புறம் பார்ப்போம். நம்ம இதை மட்டும் இயக்கி பார்ப்போம். இப்போ இப்படி போயிட்டு பைத்தான் 3 சரியான நிலை தான் இயக்கிறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, மயிலை வெங்கடசாமியோட 88வது பக்கத்தை எடுத்துக்கிச்சு பாருங்கள், குறியீடு அதுவே போட்டுருச்சு. இப்படி நம்ம தானியக்கமாகவே நிறையா பக்கத்துக்கு பண்ணலாம். ஆனால் இதில் சின்ன ஒரு மாறுபாடு பண்ணணும். என்னென்னா, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். இதை 87 பார்த்திங்கன்னா இந்த பாடல் குறியீடு இருக்கும். அது சும்மா அது பதிவுக்காக போட்டு காமிச்சேன். அது என்ன பண்ணுன்னா, வழமையாக வந்து இது ஒரு பத்தியாக எடுத்துக்கும். இதில் எத்தனை சொல் இருக்குன்னு எண்ணும். எண்ணிட்டு அது குறைவான சொல்லுன்னா அந்த டெம்ப்ளேட் போட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ பாடலுக்கு இது மாதிரி குறைவான சொல் தான் வரும், 3 சொல் 4 சொல் தான் வரும். அதுக்கு இது மாதிரி குறியீடு போடணும். இந்த குறியீடு எங்கே இருக்குன்னா இங்கேயே இருக்குது. பாடலுக்கு லெஃப்ட் மார்ஜின் பொயம், இது லெஃப்ட் மார்ஜின் போல்டு பொயம் தடிமனாகவும் இருக்கும். இடது பக்கம் இருந்து 3 EM தள்ளி பாடலாக இருக்கிறதுனால பாடல் குறியீடும் போட்டு போல்டையும் போட்டு நம்ம கையால் பண்ணுவோம் அதை. சரி, முதல் கட்டமாக வந்து நான் இதுக்கு மட்டும் எழுத போகிறேன். இந்த பாடல் குறியீடு இருந்தால் அதை விட்டுட்டு இதை மட்டும் தேர்ந்தெடுத்து போடுன்னு அதை மாற்றணும். இப்போ நான் மாற்றி உங்களுக்கு தரேன். அதனால் நீங்கள் குறியீடுகள் போட வேண்டியதில்லை. பாலாஜியோட 10 பக்கத்தை பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தார். சில பேர் மற்றது வந்து போட்டிருந்தீங்க, அவங்களாம் இனிமேல் அதை செய்ய வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.